ராமன் அப்பா அனுப்பினாலேன்னு காட்டுக்கு வந்தான், அப்பா சொன்னாலேன்னு விஸ்வாமித்திர பேச்சை கேட்டான், யாகத்தை பண்ணான். அந்த யாகத்தை பண்ண விஸ்வாமித்திரருக்கு காவல் இருந்தான். ஆனால் இதனால் என்ன கிடைக்கும் ராமன் எதிர்பார்த்து வரலே, சொன்னதை செய்தான். ஆனால் அதனோட பிரதிபலன் சீதா கல்யாணம் நடத்தி வைக்க போகிறார். ஒரு நல்ல விவாகத்தை இந்த ராமனுக்கு பண்ணி வைக்க போகிறார். இவன் யாகத்தை நமக்கு காத்து கொடுத்தானே, இவனுக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவரை மிதிலா தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறார். அப்படி இந்த விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணத்தை யாரெல்லாம் உங்கள் இல்லத்திலிருந்து கேட்டு அனுபவித்தீர்களோ, இந்த ஷண்முகா தொலைக்காட்சி மூலமாக உங்கள் இல்லங்களிலே எல்லாம் கடன் தொல்லைகளெல்லாம் நீங்க வேண்டும். நெடுநாட்களாக மனசிலே இருந்த நிறைவேறாத ஆசைகளெல்லாம் நிறைவேண்ட வேண்டும். கல்யாணமாகாத வரர்களுக்கு கல்யாணமானது குதிர்ந்து வர வேண்டும். சுப காரியங்கள் வீட்டிலே எப்பவுமே வாழையடி வாழையாக நடக்க வேண்டும். அதற்கு என் பிரபு ராமன் அனுகிரகம் செய்வான்னு பிரார்த்தனை பண்ணிண்டு, இந்த ஷண்முகா டிவியை நீங்கள் பார்த்து ரசித்ததை போலே உங்கள் தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் அவர்களுக்கும் ஷேர் பண்ணி இதை ஒரு புண்ணிய காரியமாய் எல்லாரும் கேட்டு ராமகாரியத்தில் ராமனுடைய பாதாரவிந்தர்களுக்கு பாத்திரங்களாகும்படியாக